அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் நம்ம எப்படி ஒரே நாளில் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ப்ளஸ் 4K வாட்ச் ஹவர்ஸ் வாங்குறது இப்படின்னு நிறைய பேர் உருட்டிட்டு இருப்பாங்க. பட் அது ப்ராக்டிக்கலா பாசிபிளா, உங்களுக்கான நிச் எதுன்ட்டு எப்படி நம்ம செலக்ட் பண்றது, இது எல்லாத்தையும் பற்றி தான் எக்ஸாம்பிளோட இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், ஒரே நாளில் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ப்ளஸ் 4K வாட்ச் ஹவர்ஸை வாங்க முடியுமா? ப்ராக்டிக்கலாக பார்த்தா ஒரு சாதாரண ஆளாக ஃபர்ஸ்ட் டைம் யூடியூப்குள்ளே வரோம்னா அது சாத்தியமே கிடையாது. இப்போ ஒரு இர்ஃபான் ப்ரோவோ இல்லை மதன் கௌரி ப்ரோவோ இருக்காங்கன்னா இன்னொரு சேனல் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்ட்டு அவங்க சொல்லி அதில் ஒரு வீடியோ போட்டாலே போதும் 1K சப்ஸ்கிரைபர்ஸும் 4K வாட்ச் ஹவர்ஸும் ஈஸியாக வந்திருப்பாங்க. அதற்கான காரணம் என்னென்னா அதுக்கு முன்னாடியே செட் ஆஃப் ஃபேன் பேஸையோ இல்லை பீப்புள்ஸையோ அவங்க சம்பாதிச்சு வச்சுருக்காங்க. ஸோ அவங்களால இதை ஈஸியாக கிராப் பண்ண முடியும். அப்போ நார்மல் பர்சன்ஸாக நமக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிறோம், என்னென்ன பண்ணணும் எல்லாத்தையும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வீடியோஸ் போடுறதுக்கு முன்னாடி நமக்கு எது வருங்கிறதுல கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். இங்கிலீஷில் அதை நிச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட கிளியர் மீனிங் என்னன்னா டு ஃபைண்ட் யுவர் நிச் இன் லைஃப்ங்கிறது தான் அதோட அர்த்தம். உங்களுக்கு என்னது நேச்சுரலா இயல்பா உங்களுக்கு வருங்கிறத நீங்களே உங்கள்கிட்ட கேட்டுக்கோங்க. ஸோ நிறைய பேர்த்துக்கு இது தெரியாது. அப்படி தெரிஞ்சிருந்தா நிறைய பேர் இன்னைக்கு கஷ்டமே பட மாட்டாங்க. அப்போ எப்படி ப்ரோ இதை நம்ம கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஸ்கூல் போகிற பையன்னு வச்சுக்குவோம். ஸோ ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து மீதி இருக்க டைமை நீங்கள் எதில் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களோட பெர்ஃபெக்ட் நிச். அது ரிலேட்டடாக நீங்கள் வீடியோஸ் போட ஆரம்பிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஸ்டடீஸில் இன்ட்ரெஸ்டடாக இருந்த ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸோ இல்லை தியரியை ஈஸியாக ஷார்ட்கட் பண்ணி பறக்கக்கூடிய திறமை உங்களுக்கு இருந்துச்சுன்னா அது ரிலேட்டடாகவும் நீங்கள் வீடியோஸ் போடலாம். ஸோ எவ்வளோ சீக்கிரத்தில் உங்களோட நிச்சை நீங்கள் ஃபைன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ரோ அப்படி நான் கண்டுபிடிச்சி வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருக்கேன், பட் பெரிய அளவுக்கு வியூஸ் போகலை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்குன்ட்டு ஒரு டைமை செட் பண்ணிக்கோங்க. ஒரே நாளில் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் 4K வாட்ச் ஹவர்ஸ் நாட் பாசிபிள். ஒரு 3 months டைம் வச்சுக்கோங்க. அதில் நான் போடக்கூடிய வீடியோஸை கன்சிஸ்டண்டாக ப்ளே பண்ண போகிறேன்ட்டு ஒரு கோல் செட் பண்ணிக்கோங்க. கன்சிஸ்டன்ட்னா மாதத்தில் 30 நாள் இருக்குன்னா 30 நாளும் வீடியோ போடணுங்கிறது அர்த்தம் கிடையாது. இப்போ மாதத்துக்கு 4 வீடியோன்ட்டு ஒரு கணக்கு வச்சு வாரத்துக்கு ஒரு வீடியோ. ஸோ அந்த மந்த் எண்டில் 4 வீடியோஸ் உங்கள் சேனலில் நீங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கீங்களாங்கிறது ரொம்பவே முக்கியம். இதுதான் கன்சிஸ்டன்ட்கான பெர்ஃபெக்ட் மீனிங். ஸோ கன்சிஸ்டண்டாகவும் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களோட வீடியோவை நீங்களே ஒரு 2 times இல்லை 3 times பாருங்கள். உங்களுக்கே ஒரு ஃபீல் வரணும், நம்ம வீடியோ சூப்பராக பண்ணியிருக்கோம், கண்டிப்பாக இதை போஸ்ட் பண்ணால் பார்க்குற வியூவர்ஸுக்கும் ஒரு வேல்யூ ப்ரொவைட் பண்ணுவோம், அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாகவோ இல்லை என்டர்டெயின்மெண்ட்டாகவோ இருக்கும்ட்டு உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ போஸ்ட் பண்ணுங்கள். இன்னைக்கு இல்லைன்னா ஒரு நாள் கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகும். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக நம்மளோட ஒரு ஃபர்ஸ்ட் சேனல்லையே நான் எக்ஸாம்பிளாக சொல்ல விரும்புகிறேன். இப்போ அந்த சேனலில் நமக்கு கிட்டத்தட்ட 5K சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட இருக்காங்க. 200+ வீடியோஸ் போட்டிருப்போம். ஸோ நிறைய வீடியோஸ் ஸ்டார்டிங்கில் போட்டு பார்த்தேன், பெரிய அளவுக்கு வியூஸும் போகல, சப்ஸ்கிரைபர்ஸும் கெயின் பண்ண முடியலை. பட் நான் போடுற வீடியோவை கன்சிஸ்டண்டாக முழு மனசோட சந்தோஷத்தோட மணியை எதிர்பார்க்காம போட்டுக்கிட்டே இருந்தேன். ஐபிஎல் ரிலேட்டடான பிளேயிங் 11 வீடியோஸ் போடுறப்ப எனக்கு நல்ல கிளிக் ஆச்சு. ஸோ எல்லா டீமுக்கும் பிளேயிங் 11 வீடியோஸ் போட்டிருந்தேன். கிட்டத்தட்ட 10 வீடியோ போட்டிருந்தேன். 10 வீடியோவுமே நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு. ஸோ அதுல இருந்தே நல்ல சப்ஸ்கிரைபர்ஸும் டீசென்ட் ரெவன்யூவும் சேனலுக்கு ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சது. ஸோ கன்சிஸ்டண்டாக வீடியோ போட்டதுனால தான் புது ஆடியன்ஸ் சேனலுக்கு வர்றப்ப அவங்க நம்ம சேனலை விசிட் பண்ணி பார்ப்பாங்க. ஓகே இவர் கன்சிஸ்டண்டாக வீடியோ போடுறாருப்பா, இவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இவர் மூலயமா நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும் அப்படின்ட்டு அவங்க ஃபீல் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ நான் சொன்ன சில டிப்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரே நாளில் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ்ங்கிறத மறந்துருங்க. ஒரு பெர்ஃபெக்ட் நிச்சை கண்டுபிடிங்க. கன்சிஸ்டன்ட் பிளேயராக இருங்க. உங்களுக்கு எது பிடிக்குதோ எதில் அதிக விருப்பம் இருக்கோ அது ரிலேட்டடாக வீடியோஸ் மேக் பண்ணுங்க. முக்கியமான பாயிண்ட் என்னன்னா மணியை எதிர்பார்த்து தயவு செஞ்சு யூடியூப்குள்ள வந்துடாதீங்க. இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும்தான் இதில் சர்வே பண்ண முடியும். மணி ரிலேட்டடாக நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்ச நாளில் இது வெறுத்துரும். ஸோ ஃபர்ஸ்ட் இதை ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா யூடியூப்ல என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச என்னோட நாலேஜை உங்கள்கிட்ட நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ், லைஃபுக்கு வேல்யூ தரக்கூடிய சில கண்டென்ட்ஸ் வேணும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிரிக்கெட்டில் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட லிங்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். எல்லாரும் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.